சுடிதார் ஸ்லீட் அடிக்கிறது கரெக்டா இங்க ஒரு இன்ச்சு தான் இருக்கணும். கரெக்டா ஒரு இன்ச்சு. இது அடிக்கிற மெத்தட் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இப்படி நம்ம ஃபுல்லா ரெண்டும் சேர்த்து தையல் போட்டு வச்சிருக்கோம். இப்போ வந்து இது மடிச்சுக்கலாம். அதாவது இங்க பாத்துக்கோங்க, இப்ப இந்த அளவுக்கு மடிக்கிறோம்னா அந்த அளவுக்கு இங்க மடிச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இவ்வளவு தூரம் இருக்கும் போதே நம்ம இதை மடிச்சுக்கணும். மடிச்சு கரெக்டா இருக்கா அப்படின்னு பாத்துக்கணும். இங்க சுருக்க வரக்கூடாது. கரெக்டா நிறுத்தி இப்படி டர்ன் பண்ணும்போது இங்கதான் விஷயம். சும்மா இப்படி 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 எல்லாம் மடிச்சிட்டோம்னா அது இழுத்துட்டு போகும். கரெக்டா எடுத்து வச்சு இப்படி மடிச்சு ஒரு பாயிண்ட் மேல, இது ஒரு பாயிண்ட் மேலேயே இருக்கிற மாதிரி இப்படி கரெக்டா எடுத்து வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு இதை இப்படி மடிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு கரெக்டா வரும். அப்புறம் மடிச்சுட்டு இதை நல்லா டான் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. ஏன்னா மெயினா அந்த இடத்துல நமக்கு பிரிஞ்சிரும். இவ்வளவுதான். இது அப்படியே நமக்கு இழுத்துட்டு இந்த கைய லைட்டா இப்படி கொடுத்து இப்படி அடிச்சீங்கன்னா இந்த இழுத்துட்டு வராது. இதெல்லாம் நான் சில டைம் நினைச்சிட்டு இதெல்லாம் கூட சொல்லணுமா அப்படின்னு கூட நினைச்சிருப்பேன். ஆனா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டாங்க. அப்புறம் தான் யோசிச்சேன், நம்மளுக்கு நம்மள அளவுக்கு தைக்க தெரிஞ்சா ஓகே. அதுக்கும் கொஞ்சம் இப்பதான் ஸ்டார்டிங்ல பழகுறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்ட்டு இதுவும் அப்படியே தைச்சிட்டு வந்துருங்க. ஃபுல்லா ஒரே ரவுண்ட்ல இது சுத்திட்டு போற மாதிரி. இது பாட்டம் கீழே அதே அளவுக்கு நல்லா கொஞ்சம் மடிச்சுக்கோங்க. இப்போ இப்படியே இங்கே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அப்படி டர்ன் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க, இந்த லைனிங் அவ்வளவுதான். நல்லா கொடுத்துக்கோங்க. ஒரு விஷயம் என்னன்னா, இதுல நம்ம டைலரிங் வேலை செய்யும் போது நம்ம எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலுமே, எவ்வளவுதான் நம்ம ஒருத்தர் சொல்றது கேட்டாலுமே, நம்மளோட அனுபவம் இதுல அதிகமா இருந்தாதான் நம்மளுக்கு இன்னுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இப்ப சொல்றத விட நீங்க தைக்கும் போது கொஞ்சம் நீங்களும் யூஸ் பண்ணி இப்படி பண்ணா இப்படி ஆகும், இப்படி இழுத்தா அப்படிங்கறதெல்லாம் லைட்டா தைக்கதான் அது உங்களுக்கு புரியும். வீடியோஸ் நம்ம எவ்வளவுதான் தெளிவா சொன்னாலுமே, ஆனா நீங்க தைக்கும் போது ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் நமக்கு தைக்கதான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸே நம்மளுக்கு ஆகும். இப்போ ஒரு விஷயத்த நம்ம வரல அப்படின்னு விட்டோம்னா அது கடைசி வரைக்கும் வராமையே போயிடும். அதை முயற்சி பண்ணி எப்படியாவது இப்ப இது எனக்கு கரெக்டா வரல, அப்போ மறுபடியும் நம்ம அதை பிரிச்சு ரீவொர்க் பண்ணலாம். தப்பே கிடையாது. அதுக்கு சலிப்பே இருக்கக்கூடாது. அப்பதான் நம்ம இந்த டைலர் வேலையை பழக முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நிறைய நான் அனுபவப்பட்டிருக்கேன். நான் எதுக்கு அனுபவப்பட்டிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, நான் டைலரிங் கிளாஸுக்கு போகல, நானாதான் பழகுறேன். அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் பிடிச்சிருது. அந்த மாதிரி ஆரம்ப ஸ்டேஜ் நீங்க டைலரிங் கிளாஸுக்கு போனாலும் சரி, போகாட்டினாலும் சரி, இந்த ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்குமே போனவங்களுக்கு எல்லாம் அக்யூரேட்டா வரும்னு எல்லாம் சொல்ல முடியாது. அப்ப அவங்க எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்க எப்படி என்னதான் நம்ம பண்ணாலுமே நமக்கு தைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதே மாதிரி ஒரு கஸ்டமர் நம்மள ஒரு குறை சொல்றாங்க, இதை அப்படியே ஊஸ்டிக் போட்டுக்கலாம். சுத்தி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா ஓகே.
இப்போ நம்ம ஒரு கஸ்டமர் வந்து நம்மளை பத்தி ஒரு இது சரியில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க மேல டென்ஷன் ஆகக்கூடாது. அப்படிங்களா, ஓகேங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து இப்பதான் பழகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். இதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இனிமே ரெகுலரா நான் டெய்லி வீடியோஸ் போடுறேன். இந்த ஸ்லீட் வந்து தான் ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க இங்க கமெண்ட்ஸ்ல. அவங்க பேர் எனக்கு மறந்துச்சு, ரொம்ப நாளாச்சு வீடியோ போட முடியல. சரி, இப்பதான் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பாத்தீங்கன்னா சூப்பரா நம்மளுக்கு வந்துடும். இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டான ஆவரேஜா பிடிக்கிறது, அந்த குடுக்கறது அந்த மெத்தட்ல தான் இருக்குது. ஒரு இடத்துல கூட இழுக்காம எதுவும் பண்ணாம நம்மளுக்கு கரெக்டா வந்துடும். ஓரளவுக்கு ஆவரேஜா நல்லா வந்துருக்கு. இப்போ வந்து நம்ம திருப்பி பார்க்கலாம் எப்படி. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு நல்லா டான் பண்ணணும். அப்புறம் இப்படி நம்ம வச்சு பார்க்கும்போது இந்த 2 அளவு இப்படி நல்லா நீட்டா இருக்கணும். தைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும். பார்த்தீங்கன்னா இது 2 ஒரே அளவா இருக்கணும். தையலும் ஃபர்ஸ்ட் நம்ம தைக்கிறதுல வந்து நம்மளுக்கு குவாலிட்டி வந்து ஸ்டிச்சு இங்க கொஞ்சம் பைப்பிங், இங்க கொஞ்சம் ஊஸ்டிப்பு, அந்த மாதிரி எல்லாம் போடாம நீட்டா ஸ்டிச் பண்ணாதான் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா கூட நம்ம நீட்டா ஸ்டிச் பண்ணும்போது பிளவுஸ் நீட்டா தெரியும். அப்போ உங்களுக்கு பெருசா குறைய தெரியாது. நீங்க என்னதான் பர்ஃபெக்டா தைச்சாலும் தையல் வந்து கொஞ்சம் பெரிய தையல் வச்சுட்டு அப்படி இப்படி எல்லாம் ஸ்டிச் பண்ணீங்கன்னா அது வந்து சில பேர்த்துக்கு பிடிக்காது. அவங்களுக்கு பார்த்த உடனே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அதுலயே பாதி டென்ஷன் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு இப்பதான் நீங்க தைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.